திருப்பாவை பாடல் 4. ஆழிமழைக்கண்ணா. ஆழிமழைக்கண்ணா ஒன்றுநீ கைகரவேல் ஆழியுட்புக்கு முகந்து கொடு ஆர்த்தேரி ஊழி முதல்வன் உருவம்போல் மெய்கருத்து பாழியன் தோளுடை பத்மநாபன் கையில் ஆழிபோல் மின்னி வலம்புதிப்போல் நின்றதிர்ந்து தாழாதே சார்ங்கம் உதைத்த சரமழைபோல் வாழ உலகினிற் பெய்திராய் நாங்களும் மார்கழி நீராட மகிழ்ந்தேலோர் எம்பாவாய். இதன் விளக்கம்: மேகத்திற்கு அதிபதியான பிரஞன்யனே, நாங்கள் சொல்வதைக் கேள். உன்னிடம் ஒரு சொட்டு தண்ணீரை கூட வைத்துக் கொள்ளாதே. கடல் நீர் முழுவதையும் முகர்ந்து கொண்டு மேலே சென்று உலகாளும் முதல்வனாகிய கண்ணனின் நிறம்போல் கருத்து வலிமையான தோள்களையுடைய பத்மநாபனின் கையில் உள்ள பிரகாசமான சக்கரத்தைப் போல் மின்னலை வீசி வலம்புரி சங்கு ஒலிப்பது போல் இடி ஒலி எழுப்பி வெற்றியை மட்டுமே ஈட்டும் அவனது சாரங்கம் என்னும் வில்லில் இருந்து புறப்படும் அம்புகளைப் போல் மழை பொழிவாயாக. இம்மழையால் நாங்கள் இவ்வுலகில் மகிழ்வுடன் வாழ்வோம். மார்கழி நீராடலுக்காக எல்லா நீர்நிலைகளையும் நிரப்பி எங்களை மகிழ்ச்சியடைய செய்வாயாக என்று ஆண்டாள் கூறுகிறார். நன்றி.